ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சப்பாத்தி, சாதம், பரோட்டாக்கெலாம் ஏற்றா போல் ஒரு முட்டைக்கறி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு முட்டைக்கறி. வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள். அதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்சுட்டு இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க. முட்டையை வந்து இந்த மாதிரி கீறிட்டு சேர்க்கலைன்னா அது பட்டு பட்டுன்னு எண்ணெயில் படுறதுனால வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக ஒரு கீரல் போட்டுக்கோங்க. இதை வதக்கிடலாம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கிட்ட வதக்கிட்டேன். இப்போ எடுத்துடலாம். முட்டை எடுத்தாச்சு. அடுத்து ஒரே ஒரு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். ஒரு உருளைக்கிழங்கு வேக வைக்கல, பச்சை உருளைக்கிழங்கு தான். முட்டை எப்படி வறுத்தமோ அதே போல் இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கையும் 2 நிமிஷம் வதக்கியாச்சு. அதையும் எடுத்துடலாம். முட்டையும் உருளைக்கிழங்கையும் வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இதே எண்ணெயில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ஜீரகம் 1 ஸ்பூன். இதையை வதக்கிடலாம். அடுத்து ஒரு 4 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை போட்டு நல்லா வதக்கிடுவோம். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் இது போல் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து 2 தக்காளியை இது போல் அரைச்சி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி இது போல் எடுத்து அரைச்சிக்கோங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1, 2, மிளகாத்தூள் 1 ஸ்பூன். காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள். இதை கலந்துருவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். மசால் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம உருளைக்கிழங்க சேர்த்துருவோம். முட்டை சேர்க்க வேணாம், வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். முட்டைக்கறி வந்து நல்லா கொஞ்சம் கெட்டி பக்குவத்துக்கு இருக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். ரொம்ப தண்ணி வேண்டாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம முட்டையெல்லாம் வறுக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதை பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். குழம்பு வெந்துருச்சா பார்க்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி நல்லா வற்றி பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துருச்சு. உருளைக்கிழங்க நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி தான் போட்டிருக்கோம். அதுலேயும் கொஞ்சம் வெந்திருக்கும் இல்லையா. இப்போ இவ்வளோ நேரம் வேக வச்சுருக்கோம், அதுவும் கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ இதில் முட்டை சேர்த்துடலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். முட்டை போட்டு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை விட உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா நல்லா கெட்டி ஆயிரும். ஆனால் நம்ம சாப்பாட்லேயோ சப்பாத்திலேயோ ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால் நான் இந்த அளவுக்கு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இறக்க போகிறதுக்கு முன்னாடி மல்லித்தலை தூவிட்டு இறக்கிக்கலாம். மல்லித்தலை கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. முட்டைக்கறியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையான ஒரு முட்டை கிரேவி. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.